ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, நம்ம மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இந்த காலேஜினுடைய ரிவ்யூஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து சேரும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி உங்களுடைய கட் ஆஃப் மார்க் அண்ட் ரேங்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸ் லிஸ்ட் தேவை அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கூடிய கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட ரேங்க் அண்ட் கட் ஆஃபை பேஸ் பண்ணி நம்ம வந்து சாய்ஸ் லிஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதுபோக நம்மளுடைய சேனலில் வந்து டாப் காலேஜஸோடைய கட் ஆஃப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுடைய மார்க் அண்ட் ரேங்குக்கு எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் அந்த வீடியோவை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம தொடர்ந்து வந்து இந்த காலேஜினுடைய ரிவ்யூஸை நம்ம என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இந்த காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம மதுரை டிஸ்ட்ரிக்டில் திருப்பரங்குன்றம் அப்படிங்கக்கூடிய இடத்துல தான் இந்த காலேஜ் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இதை வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1957 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 68 வருஷங்கள் ஆகக்கூடிய ஒரு கல்லூரியாக இருந்துட்டு இருக்கு. சரிங்களா? 68 வருஷம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள், எந்த அளவுக்கு இது பழமையான காலேஜாக இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். சரிங்களா? அந்த அளவுக்கு இந்த காலேஜில் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். சரிங்களா? இந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கோட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா 5008 அப்படிங்கிறது இந்த காலேஜினுடைய டிஎன்ஏ கவுன்சிலிங் கூட இருக்குது. ஸோ அந்த காலேஜை நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் எடுக்கும் பொழுது இந்த ஒரு கவுன்சிலிங் கோட் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இந்த காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஏஐசிடியோடைய அப்ரூவல் இருக்கக்கூடிய அனானிவர்சிட்டி அஃபிலியேஷன் அண்டு பார்த்தீங்க அப்படின்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் படிக்கக்கூடிய ஒரு கோயட் இன்ஸ்டியூஷனாகவும் ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷனாகவும் இருந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லை, இது வந்து தமிழ்நாட்டிலேயே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். சரிங்களா? மொத்தம் 3 கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் இருக்குது. ஸோ நமக்கு கோயம்பேட்டில் 2 இருக்குது, 3ஆவதாக ஒரு காலேஜ் இருக்குது. ஸோ அந்த 3ஆவது காலேஜ் தான் நமக்கு இந்த தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். சரிங்களா? ஸோ இது ஒரு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். சரிங்களா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸும் இருக்கும், கவர்மெண்ட் எய்டட் கோர்சஸுமே இருக்கும். சரிங்களா? ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் போடும்போது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். சரிங்களா? இந்த காலேஜோடைய நேக்குடைய கிரேட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா A++ அப்படிங்கிறது நேக்குடைய கிரேடாக இருந்துகிட்ருக்கு. என்ஐஆர்எஃப்லேயும் ஒரு டாப் பொசிஷன் இருக்கக்கூடிய ஒரு காலேஜாக தான் இது இருந்துகிட்ருக்கு. ஓகேங்களா? இங்கே இந்த காலேஜ் வந்து எவ்வளோ பெரிய சைஸில் இருக்குது, ஸோ எவ்வளோ இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 143 ஏக்கர்ஸில் வந்து இந்த காலேஜ் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இங்கே படிக்கக்கூடிய டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸோடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 4300 ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கு மேலேயும் ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க இங்கே. ஓகேங்களா? ஸோ அரௌண்ட் 4300 அப்படிங்கிறது டோட்டல் ஸ்டூடெண்டோடைய ஸ்ட்ரென்த்தாக இருந்துகிட்ருக்கு. உங்களுக்கான ஃபேக்கல்ட்டிஸோடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அரௌண்ட் 300 ஃபேக்கல்ட்டிஸ் வந்து இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா பிஹெச்டி முடித்த ஸ்டாஃப்ஸ் தான் இங்கே மேக்ஸிமம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ காலேஜ் 68 வருஷம் பழமையான காலேஜ் அப்படிங்கிறனால கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வருஷமாகவே இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பர்மனன்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்ககிட்ட நம்ம நிறைய நாலேஜஸை கெயின் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ என்ன ஒரு டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டு இம்மீடியட்டாக கிளியர் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு வெல் நாலேஜபிள் ஸ்டாஃப்ஸ் தான் இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரிங்களா? லெக்சரர்ஸ் தான் இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்ததாக வந்து இன்டேக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் இயருடைய இன்டேக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1000+ ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இன்டேக்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இங்கே வந்து சேலரி பேக்கேஜஸ்லாம் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹையஸ்ட் பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 32 LPA வந்து லாஸ்ட் இயரில் கொடுத்துருக்காங்க. 2024 வந்து இந்த பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து லோவஸ்ட் பேக்கேஜ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 3.5 LPA அப்படிங்கிறது லோவஸ்ட் பேக்கேஜாக இருக்குது. சரிங்களா? நீங்கள் பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 90% மேலே வந்து இங்கே பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் வேணும் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக இந்த காலேஜை ப்ரிஃபேர் பண்ணலாம். அதுக்கு இந்த காலேஜை ப்ரிஃபேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு கட் ஆஃப் வேணும். சரிங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே கம்ப்யூட்டர் பிரான்ச்சஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எபோவ் 190+ கட் ஆஃப்ஸ் வந்து கண்டிப்பாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் இங்கே கம்ப்யூட்டர் பிரான்ச்சஸ்லாம் எடுக்க முடியும். சரிங்களா? இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி நேஷனல் போர்டு அக்ரிடேஷன் NBA ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இங்கே மேக்ஸிமம் கோர்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா NBA ப்ரோக்ராம்ஸாக தான் இருந்துகிட்டு இருக்குது. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இங்கே வரக்கூடிய ரெக்ரூட்டர்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னோம்னா 150+ ரெக்ரூட்டர்ஸ் வந்து இங்கே பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஐடியிலிருந்தும் வர்றாங்க, கோர் பிரான்ச்சஸில் இருந்துமே வர்றாங்க. சரிங்களா? ஸோ நம்ம கோர் பிரான்ச்சஸ் படித்தாலுமே இங்கே வந்து வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது கன்ஃபார்மாக கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் கிடைக்குமானா ஸ்காலர்ஷிப்ஸுமே இங்கே தாராளமாக கிடைக்கும். ஸோ நீங்கள் எந்த மாதிரியான ஸ்காலர்ஷிப்ஸ்க்கு எலிஜிபிளோ ஸோ அந்த மாதிரியான ஸ்காலர்ஷிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தோம்னா இது ஒரு வைஃபை எனேபிள்டான ஒரு கேம்பஸ் தான்.
லெபார்ட்டரி ஃபெசிலிட்டிஸ், அதாவது லேப் ஃபெசிலிட்டிஸுமே கொடுத்துட்ருக்காங்க. நல்ல ஒரு லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட் இருக்கக்கூடிய, நல்ல ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜ் கெயின் பண்ணக்கூடிய நல்ல ஒரு லேப் ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க. அதுக்கு ஈக்குவலாக லைப்ரரிஸுமே இருக்குது. சரிங்களா? இங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட புக்ஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் என்ன ரெஃபரன்ஸ் வேணும், உங்களுக்கு எந்த செமஸ்டர் என்ன ரெஃபரன்ஸ் வேணுமோ, ஸோ அதுக்காக தேவையான அனைத்து புக்ஸுமே இங்கே வச்சுருக்காங்க. அதே சமயம் இது ஒரு டிஜிட்டல் லைப்ரரியாகவும் இருந்துகிட்ருக்கு. ஸோ இங்கேருந்து நீங்கள் நிறையா விஷயங்களை எடுத்து படிக்க முடியும். சரிங்களா? உங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸு, ஜோர்னல்ஸு, நேஷ்னல் லெவல் அண்டு இன்டர்நேஷ்னல் லெவலான ஜோர்னல்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே வந்து லைப்ரரியில் உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே இருக்கும். நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் அரியர்ஸ் இல்லாமல் நீங்கள் நல்ல ஒரு ஸ்கோர் தாராளமாக பண்ண முடியும். அடுத்ததாக பார்த்தோம்னா ஸ்போர்ட்ஸ்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஸ்போர்ட்ஸுமே கொடுத்துட்ருக்காங்க. இன்டோர் கேம்ஸஸ் அண்ட் அவுட்டோர் கேம்ஸஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி கிளப்ஸுமே நிறைய கிளப்ஸ் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் கிளப்பு, அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா என்சிசி, என்எஸ்எஸ், ஒய்ஆர்சி, மியூசிக் கிளப்பு, ட்ராமா கிளப்பு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான கிளப்ஸுமே இருக்குது. ஸோ உங்களுக்கு எதில் வில்லிங் இருக்கோ நீங்கள் அதில் தாராளமாக ஜாயின் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கல்ச்சுரல்ஸ் எல்லாம் இங்கே நிறையவே கண்டக்ட் பண்ணுவாங்க. நிறைய ஆனுவல் ப்ரோக்ராம்ஸ் நடக்கும், டிபார்ட்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் நடக்கும். அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பொங்கல் செலிப்ரேஷன்ஸ், இந்த மாதிரி நிறையா கல்ச்சுரல்ஸ் எல்லாம் நிறைய கண்டக்ட் பண்ணுவாங்க. செமினார்ஸு, ஒர்க் ஷாப்பு அப்படின்ட்டு இந்த மாதிரி நிறைய கல்ச்சுரல்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அடுத்து வந்து டிரான்ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸுமே கொடுத்துட்ருக்காங்க. அரௌண்ட் ஒரு 35-45 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே டிரான்ஸ்போர்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. டிரான்ஸ்போர்ட்டுமே வந்து சேஃபான ஒரு டிரான்ஸ்போர்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒரு பஸ்ஸுக்கான ஸ்பீட் கண்ட்ரோல் சிஸ்டம், அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்பேர் பஸ்ஸஸ்ஸு, ஆக்டிங் டிரைவர்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நமக்கு டிரான்ஸ்போர்ட்டில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு சவுத் டிஸ்ட்ரிக்டில் ஒரு நல்ல ஒரு டாப் காலேஜ், அதாவது பிஹெச்டிக்கு சிஐடிக்கு ஈக்குவலாக எனக்கு ஒரு காலேஜ் வேணும் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக இந்த காலேஜை ப்ரிஃபேர் பண்ணலாம். ஸோ இந்த காலேஜுமே பார்த்திங்க அப்படின்னா 100% அட்மிஷன் ஃபில் ஆகக்கூடிய ஒரு காலேஜாக இருந்துகிட்ருக்கு. பிளேஸ்மெண்ட்ஸும் பார்த்திங்க அப்படின்னா 90% மேலே கொடுக்கக்கூடிய காலேஜஸாக இருந்துகிட்ருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் கொடுக்கக்கூடிய காலேஜாகவும் இருந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் இந்த காலேஜுக்கு தாராளமாக ப்ரிஃபேர் பண்ணலாம். இந்த காலேஜினுடைய லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் இங்கே என்ன கோர்ஸ் எல்லாம் இருக்குது, ஸோ உங்களுடைய கம்யூனிட்டி பேஸ்டு உங்களுக்கு என்ன கட் ஆஃப் தேவை அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸை நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் போடுவோம். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.